அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். முதலாவது இந்த வீடியோ அதே போல ஆடியோ கிளியரா இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஃபைன். ஸோ நாம ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்குரிய சிலபஸை உள்ளடக்கினதான ஒரு செமினார் சீரீஸ் ஒன்று நாம் இன்ஷால்லா என்ன செய்ய போகிறோம். இன்றைய கிளாஸ் முதலாவதாக தொடங்க போகிறோம். என்ன பாயிண்ட் என்றால், இந்த கிளாஸ் மூலமாக நம்ம சொல்ல வர ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் என்ன இருக்கும்னால், ஃபிசிக்ஸை வந்துட்டு கேள்விகள் அணுகக்கூடிய மெத்தட்டுகள், ஃபிசிக்ஸை வந்துட்டு படிக்கக்கூடிய மெத்தட். இப்போ உதாரணமாக தியரி எல்லாருமே படித்து கொண்டிருப்பீங்க. தியரி படிக்கக்குள்ள அந்த தியரியை நம்ம எப்படி படிக்கணும், அந்த தியரி மூலமாக நம்ம கேள்விகளை அணுகிற மாதிரி தியரிகளை படிச்சிருக்கிறோமா, அதே போல கேள்வி நம்ம செய்யக்குள்ள அந்த கேள்விகளை எந்த அளவுக்கு நுட்பமாக நம்ம அணுகிறோம், கேள்விகளை அணுகிற மெத்தட் ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம சரிவர செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு விடயத்தை சரியா புரிஞ்சு கொள்ளக்கூடிய அடிப்படையிலான ஒரு கிளாஸாகத்தான் இன்றைய கிளாஸ் வந்துட்டு அமையும். இது தொடர்ச்சியான சீரீஸான ஒரு கிளாஸ் அடிக்கிறதால இதுக்கு பிறகு வரக்கூடிய கிளாஸுகள் இப்பயே நான் சொல்லிக்கொள்றேன், இதை விட வெயிட்டான கிளாஸ் அடிக்கும். ஏன்னா நான் வந்துட்டு மேலோட்டமான கேள்விகளில் கூட ஃபோக்கஸ் பண்ணலை, அது எல்லாமே வளமையாக செய்யக்கூடிய கேள்வி அடிக்கும். ஸோ அதுக்கு அங்கால சில அட்வான்ஸான கேள்விகள் இன்னும் அடுத்தடுத்த டாபிக்ல நாம இன்ஷால்லா என்ன செய்வோம்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைய கிளாஸ்ல நாம ஸ்டார்டிங்ல முதல் கட்டமா நாம செய்ய போற பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்களா இருந்தால், இந்த டியூட்ல நீங்க பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. டியூட்லையும் மெஷர்மெண்ட், வெக்டர்ஸ், அதே போல லீனியர் மோஷன், இந்த 3 பகுதிகளை உள்ளடக்கினதான ஒரு கேள்வி தொகுப்பு தான் இங்கே ஒரு சிறிய ஒரு கேள்வி தொகுப்பை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே அதை செய்து பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? எனிவே நம்ம அந்த கேள்விகளை எப்படி அணுகணுங்கிற அடிப்படையில் நம்ம கிளாஸ்ல கொண்டு போவோம். நேரடியாக நான் விடயத்துக்குள்ள வாரேன். ஓகே, நான் இங்க கேள்விகள் எதையுமே வந்துட்டு வேகமா கொண்டு செல்ல போறதில்லை. ஆரம்ப கட்டம்ங்கிறதால நீங்க வந்துட்டு கேள்விகள் நாம கொஞ்சம் கேள்வியை மெதுவாகவே அணுகி கொண்டு போவோம். ரைட்? ஸோ முதலாவது கேள்வி, இந்த கேள்விக்கு என்ன விடை செஞ்சு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதலாவது கேள்விக்குரிய விடை என்ன? யா, எஸ், வெரி குட். என்ன என்ன கேட்கிறாங்க? நட்சத்திரம் ஒன்றை சுற்றி கோளம் ஒன்றின் சுற்றல் காலம் Tக்கும் மண்டில ஆரை ஸ்மால் ஆரிற்கும் இடையிலான தொடர்பு Tx ஈக்குவல் KRY என எழுதப்படலாம். இங்கு K ஆனது T வர்க்கம் L-3 பரிமாணத்தை கொண்ட நட்சத்திரம் ஒன்றுக்கான மாறிலியாகும். சமன்பாடு பரிமாண திருத்தமாக இருப்பதற்கு XY ஆகிய நிறைவெண்களின் பெருமானங்கள் எவையாக இருத்தல் வேண்டும்? XY பருமன் என்ன அப்படிங்கிறதான் இங்க கேட்கப்பட்ட கேள்வி. சரியா? ஓகே, கவனிங்க. முதலாவது பாத்தீங்கன்னா இருந்தா சமன்பாடு தரப்பட்டிருக்குது. Tx என்னதுக்கு சமன்? K இன்டு R இன் Y. பொதுவா உங்களுக்கு தெரியும், ஒரு சமன்பாட்டிட ஒரு திருத்தமான சமன்பாடா இருந்தால் அந்த சமன்பாட்டிட இடது பக்க பரிமாணமும் வலது பக்க பரிமாணமும் எப்பயுமே எப்படி இருக்கும்? எப்பயுமே சமனாகத்தான் இருக்கும். இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு சமனாகத்தான் இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா TXKRY வருவதா? இப்ப டீட பரிமாணம் என்ன உங்களுக்கு தெரியும். டீட பரிமாணம் சரியான டீங்கிறது ஒரு சுற்றல் காலம். காலம் அப்படின்றாலே நேரம். நேரம்டாலே அங்க அழகு பரிமாணம் என்ன அப்படின்னு கேட்டால் கேபிட்டல் T தான். அப்ப டீட பரிமாணம் என்னன்னு கேட்டால் அப்படின்னு கேட்டால் நம்ம T தான் சொல்லுவோம். ஏன்னா நேரத்துல பரிமாணம். சோ இதுல அடுக்கு X. அடுத்தது கேட பரிமாணம். கேட பரிமாணம் கேள்வியில சொல்றாங்க T வர்க்கம் L-3.
சரியா? டி வர்க்கம் எல் மைனஸ் த்ரீங்கிறது கேயினது பரிமாணம். ஸோ மிச்சமா இருக்கிறது யாரு? ஆர். ஆறுங்கிறது யாரு? ஆரை அப்படின்னு சொல்றாங்க. ஆரை, தூரம், நீளம் இது எல்லாத்துக்கும் என்னதான் பரிமாணம்? எல். அப்ப ஆற பரிமாணம் எல். ஸோ இதுல அடுக்கு என்ன? வை. இப்படி வரும். வருமா இல்லையா? இப்ப கவனிங்க, டீட பரிமாணம் இடது பக்கத்தையும் நம்ம வலது பக்கத்தையும் யோசிக்கணும். இதுல நல்லா யோசித்து பாருங்க. இடது பக்கம் டி மட்டும் தான் இருக்குது. டீட அடுக்கு எக்ஸா இருக்குது. டீட அடுக்கு என்ன? எக்ஸ். வலது பக்கம் டி ஒரு இடத்துல தான் இருக்குது. அதுல அடுக்கு என்ன? 2. சோ டீட இடது பக்கம் இருக்கிற அடுக்கும் வலது பக்கம் இருக்கிற அடுக்கும் எப்படி இருக்கணும்? சமனா இருக்கணும். ஆக இது எக்ஸா இருந்தால் இடது பக்கம் டீட அடுக்கு எக்ஸ், வலது பக்கமும் டீட அடுக்கு அதே அடுக்கா இருக்கணும் என்றால் இந்த 2 தான் எக்ஸிட பருமனாக இருக்கும். அப்ப எக்ஸிட பருமன் என்னன்னா 2. அதே நேரத்துல இடது பக்கம் எல் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. வலது பக்கம் எல் இருக்குது. வலது பக்கம் என்ன இருக்குது பாத்தீங்கன்னா இங்க -3, இங்க y இருக்குது. இடது பக்கம் எல் இல்லை. அதாவது எல் இல்லைன்னா மீனிங் என்ன? அங்க பூஜ்ஜியம் அப்படின்னு அர்த்தம். ஒரு பரிமாணம் இல்லை அப்படின்னா அதை நம்ம பூஜ்ஜியம்னு மென்ஷன் பண்ணலாம். அடுக்கு பூஜ்ஜியம்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப எல் பூஜ்ஜியம். அப்ப இங்கேயும் எல் பூஜ்ஜியம் வரணும். சோ இது -3 இருந்தால் இந்த y என்னை அறிக்கணும்? y என்னை அறிக்கணும்? y +3 ஆக இருக்கு. y என்னையா வரும்? +3 ஆகும். அப்ப இது -3 அறிக்கக்குள்ள y பருமன் +3 ஆக இருந்தால் யோசிச்சு பாருங்க. இது -3, இது +3, ரெண்டு கூட்டுப்பட்டா என்ன வரும்? பூஜ்ஜியம் வரும். ஏண்டா எல் பெருக்குப்படக்குள்ள டி வர்க்கம் எல் -3, இது எல்லின் வையாம் அடுக்கு. அப்ப உண்மையா என்ன செய்யுண்டா அடி பெருக்குப்படக்குள்ள அடுக்குகள் கூட்டுப்படும். அப்ப -3 + yங்கிறதா எல்லிட அடுக்கு. சோ இங்க எல்லிட அடுக்கு பூஜ்ஜியம். சோ இந்த பக்கமும் எல்லிட அடுக்கு பூஜ்ஜியம் வரணும். அப்ப இது -3 இருந்தா y என்ன அடிக்கணும்னா +3 அடிக்கணும். அப்ப x இட பருமன் 2, y இட பருமன் 3. அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 3வது விடையாக இருக்கும். இந்த கேள்வி பொருத்தமான விட என்ன? 3வது விடையாக்கும். இப்ப இந்த இடத்துல என்ன பொய்ன் என்றால், இப்ப நான் இந்த இடத்துல இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு சமன்னு சொல்லி இப்படி சமப்படுத்தி காட்டுங்க தானே. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். உண்மையிலே வந்துகிட்டு நீங்க எக்ஸாம் செய்யக்குள்ள ரைட் இப்படி சிம்பிளான கேள்விகள் வந்தாலும் பிளவிடுவீங்க. ஏண்டா எக்ஸிட பருமன் 2, வையிட பருமன் 3. அவசரத்துல ஒருத்தர் என்ன செய்வாங்க? இதையும் மார்க் பண்ணுவான். உங்கள கொஞ்சம் பேரை விட 2வது விடன்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. கொஞ்சம் பேரை விட 2வது விடையாக இருந்துச்சு. ஏண்டால் அவசரத்துல எக்ஸிட பருமன் 2, வையிட பருமன் 3. இவன் எப்படி யோசிக்கிறது? அவசரத்துல 2 3 2 3 இருக்கா இந்த அறிக்கை மார்க் பண்ணிடுறது. கவனமா இருக்கணும். ஒரு எம்சிக்கு கேள்வி செய்யக்குள்ள ஆகப்பெரிய பிரச்சனை வாரது என்னத்துலதான்? பை மிஸ்டேக்ல தான். நான் இந்த முறை நடந்த எக்ஸாம் பேப்பர்ல நிறைய பேர் பேப்பரை கரெக்ட் பண்ணக்குள்ள பெரிய ஒரு கவலையா இருந்துச்சு. நிறைய பேர் வந்துக்கிட்டு பை மிஸ்டேக்கால இணைஞ்சிருந்தாங்க. பை மிஸ்டேக்கால கேள்விகளை வந்துட்டு மிஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு என்ன சொல்ற கேள்விகள் நாம செய்யக்குள்ள வந்துட்டு பை மிஸ்டேக்குகளை வந்துட்டு தவிர்க்கணும். ரைட்? ஒரு 38 ஒரு ஆளோட பேப்பர் 38 வருவது. அதுல பார்த்தால் 10 பை மிஸ்டேக்கா அதை சொல்லி வந்துட்டு கத்துறாங்க. எக்ஸாம் பேப்பர் கரெக்ட் பண்ணி போட்டு கத்திருக்கிறார். இன்னும் சில மாணவர்கள் நீங்க ரொம்ப கவனமா நிதானமா பேப்பர் செய்யறாங்க. 50க்கு ஒரு 47, ரைட் 45 அப்படி எடுத்திருக்கிறாங்க. அப்ப கவனமா நாம செய்யும் போதுதான் இந்த சின்ன சின்ன கேள்விகளை கூட அவசரத்துல வந்துட்டு பிளவுறது. அப்ப கவனமா செய்யுங்க. x2 y3 இருக்கும். சரியான? இடது பக்கத்தில் இருக்கிற பரிமாணம் வலது பக்கத்தில் இருக்கிற பரிமாணத்துக்கு சமப்படுத்தி விட்டா சரி. அவ்வளவுதானே இந்த கேள்வி. ஓகே தானே? ரைட். இப்ப நாம 2வது கேள்விக்கு வருவோம். 2வது கேள்வி, அல்பா இந்த மாதிரி ஒரு கோவையை தந்து எனும் சமன்பாட்டில் f விசையும் v வேகமும் ஆகும். fங்கிறது விசை, vங்கிறது வேகம். என்ன கேட்கிறாங்க? அல்பாட பரிமாணம் என்ன? அல்பாட பரிமாணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. கவனிங்க. எப்பயுமே நீங்க ஒரு கேள்வியை வாசித்த உடனே ரைட் நீங்க ஒரு பேப்பர் செய்றீங்களா, எக்ஸாம் பேப்பரோட டீல் பண்றீங்களா,
கேள்வியை வாசித்த உடனே எழுதாதீங்கடா. ஆகப்பெரிய பிரச்சனை. நான் சொல்ற இந்த அட்வைஸில் வந்துட்டு ரொம்ப பெருமதியானது, ரொம்ப பெருமதியானது. எடுப்புல கேள்விகளை வாசித்த உடனே நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா எழுதுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்கிறதுக்கு நாம கொஞ்சம் ப்ரையாரிட்டி கூட கொடுக்கணும். இப்ப இந்த கேள்வியில, இந்த சமன்பாட்டுல அல்பாங்கிற கணியத்திட பரிமாணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா யோசித்து பாருங்க. இந்த சமன்பாட்டை எடுத்தீங்கன்னா, இப்ப இந்த சமன்பாட்டுல நல்லா அவதானிச்சு பாருங்க. அல்பா சமன் எஃப் வி வர்க்கத்தின் பீட்டா வர்க்கம் லாக் 2 பை பீட்டாவின் வி. உங்களுக்கு தெரியும் லொக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் எல்லாம் பாருங்க. லொக்குள்ள இருக்கிற ஆர்கியூமெண்ட் சொல்லுவோம் இல்லையா? அந்த லொக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்டுக்கு அலகோ பரிமாணமோ இருக்காது. லொக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்டுக்கு அலகு பரிமாணம் இருக்காது. அதே போல லொக்குக்கு மொத்தமாகவும் அலகு பரிமாணம் இருக்காது. அப்படித்தானே? சோ லொக்குள்ள அந்த பிராக்கெட்டுக்குள்ள வர அந்த ஆர்கியூமெண்ட் சொல்லுவோம். அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு பரிமாணம் இருக்காது, லொக்குக்கும் பரிமாணம் அலகு இருக்காது. இப்ப இந்த லொக்குள்ள இருக்கக்கூடிய லொக்குன்னு சொல்லுங்க இல்லையா, லொக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆர்கியூமெண்ட் எடுத்தீங்கன்னா இதுக்கு பரிமாணம் இல்லைன்றால் இதுல 2 பை, பைங்கிறதும் 2ங்கிறதும் பரிமாணம் அற்றது, எண் மாறிலிகள். மேலுக்கு பீட்டா இருக்குது, கீழுக்கு வி இருக்குதுண்டா நாம முதலாவது பார்த்த உடனே என்ன முடிவுக்கு வரலாம்? இதுக்குள்ள பரிமாணம் இருக்கக்கூடாது அப்படின்றால் மேலுக்கு இருக்கிற பீட்டாட பரிமாணமும் கீழுக்கு இருக்கிற இந்த வேகத்திட பரிமாணமும் சமனாக இருக்குங்கிற முடிவுக்கு வரலாமா இல்லையா? சமனா இருக்கிற முடிவுக்கு வரலாமா இல்லையா? மேலுக்கு இருக்கிற பீட்டாட பரிமாணமும் கீழுக்கு இருக்கிற வீட பரிமாணமும் சமனா இருக்கா? அப்படி இருந்தா தான் இதுவும் வெட்டுப்பட்டு பரிமாணமற்ற ஒரு கோவையாக அது இருக்க முடியும். அப்ப மேலுக்கு இருக்கிற பீட்டா, கீழுக்கு இருக்கிற வேகம் வி, இது ரெண்டும் ஒரே பரிமாணமா இருக்கணும். அப்ப இதோட பரிமாணம் வெட்டுப்படும். அப்ப ஃபர்ஸ்ட் முடிவு நாம என்ன எடுக்கிறோம்னா பீட்டாவின் பரிமாணம் வேகத்தின் பரிமாணத்துக்கு சமம். சரியா? இப்ப இங்க வருவோம். இங்க அடுத்த பாயிண்ட். அப்ப இவருக்கு பரிமாணம் இல்லை, இவருக்கு பரிமாணம் இல்லை, அப்படித்தானே? கொஞ்சம் வெயிட். இவருக்கு பரிமாணம் இல்லை, பீட்டாட பரிமாணம் வீட பரிமாணத்துக்கு சமம். இப்ப நல்லா அவதானிச்சு பாருங்க. எஃப் வி வர்க்கத்தின் பீட்டா வர்க்கம், இதுல பீட்டாட பரிமாணமும் வீட பரிமாணமும் சமன் என்றால் வி வர்க்கத்திட பரிமாணமும் பீட்டா வர்க்கத்திட பரிமாணமும் என்ன அடிக்கும்? சமனாரிக்குமா இல்லையா? சமனாரிக்கும். அப்ப இதர பரிமாணமும் சமன்டா இது ரெண்டு வெட்டுப்படும். வெட்டுப்பட்டால் மிஞ்ச போறது யாரு? இந்த எஃப் மட்டும்தான். ஆக இந்த கோவையில வலது பக்கம் இருக்கிற கோவையில இதர பரிமாணத்துக்கு சமனா இது ரெண்டும் வெட்டுப்பட்டுடும். இதுக்கு பரிமாணம் இந்த கோவைக்கு மொத்தமா லொக்குக்கு பரிமாணம் இல்லை. அப்ப இருக்கிறது விசை மட்டும்தான். சோ இடது பக்கம் அல்பா இருக்காரு, வலது பக்கம் விசை இருக்காரு. அப்ப அல்பாவின் பரிமாணம் விசையின் பரிமாணத்துக்கு சமனாக இருக்கணும். எனவே விசைட பரிமாணம் என்ன? எல்லாருக்குமே தெரிஞ்சது இல்லையா? mL_t-2. அப்படித்தானே? விசைட அலகு கிலோகிராம், திணிவு தர ஆர்முடுகள். mL_t-2 இதான விசைட பரிமாணம். சோ விசைட பரிமாணம் தான் இந்த அல்பாட பரிமாணம். அந்த வகையில இந்த கேள்விக்கு பொருத்தமான விடை மூன்றாவது விடையாக வரும். விளங்க என்ன சொன்னது? விசைட பரிமாணம் தான் அல்பாட பரிமாணம். அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட mL_t-2. எழுதி பாருங்க. தேவையில்லாத எழுத்துக்களை நம்ம தவிர்க்கணும். சோ நீங்க தேவையில்லாம எழுதக்கூடாது. ஒரு கேள்வியை வாசித்தா முதல் விஷயம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முதலாவது விடயம் கேள்வியை யோசிக்கிறது. யோசித்து போட்டு என்ன செய்யலாம்? சோ நாம லொக்குக்குள்ள இருக்கிற கோவைக்கு பரிமாணம் இல்லை, அப்ப இதுவும் தான் இருக்காது. இவருக்கு எப்பயும் 2 பைக்கு பரிமாணம் இல்லை. அப்ப பீட்டாட பரிமாணம் வேகத்திட பரிமாணத்துக்கு சமன், ஒரு பாயிண்ட். இங்க வந்து பார்த்தோம்னா அப்ப இதுக்கு பரிமாணம் இல்லை, இங்க வந்தா வேகத்திட வர்க்கம் பீட்டாட வர்க்கம். சோ வேகத்திட பரிமாணமும் பீட்டாட பரிமாணமும் சமன்டா மேலுக்கும் கீழுக்கு இருக்குதுன்னா ரெண்டும் வெட்டுப்படும். வெட்டுப்பட்ட மிச்சப்படுறது எஃப் தான். அப்ப எஃப் பரிமாணம் தான் அல்பா பரிமாணம். நீங்க யோசித்தா ஃபாஸ்டா செய்யும். இல்லைங்க, நீங்க யோசித்தீங்கன்னா தான் என்ன செய்யலாம்? அந்த கேள்வியை வந்துட்டு ஃபாஸ்டா செய்யலாம். இல்லாட்டி என்ன செஞ்சிடும்?
உங்களோட டைம் எல்லாமே வந்துட்டு வேஸ்ட் ஆகிடும். பை மிஸ்டேக்கும் கூட விடுவீங்க. அப்ப கேள்விகள் அணுகுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், எப்பயுமே நம்ம பொதுவா வந்துட்டு படிக்கிற காலம் எல்லாம் எப்பயுமே சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா பேப்பர் எப்ப செய்யறேன்னு எக்ஸாமுக்கு ஒரு மாசத்துக்கு முதல் பழகுறா. ஷார்ட் மெத்தட்னு சொல்லி எக்ஸாமுக்கு ஒரு மாசத்துக்கு முதல் படிக்கிறதில்ல. அப்படியெல்லாம் செய்யறாங்க. அதுக்கான சொல்றேன். பொதுவா நீங்க ஒரு பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது தியரியோட கனெக்ட் ஆகியே செஞ்சுட்டு வரணும். அந்த கேள்விகள் தியரி படிக்கக்குள்ளேயே அந்த தியரியை டீப்பா விலகி கொள்றது அடிக்கலாம். அதுல இருந்து அதை ஷோர்ட்டா செய்யற மெத்தட்கள் அடிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு என்ன செய்யணும், அந்த தியரியோட அதை படிச்சுட்டு போகலே கனெக்ட் ஆகிட்டு வரணும். அதுக்குன்னு தனியா படிக்கிறதில்ல. ஷார்ட் மெத்தடுக்கு தனியாக படிக்கிறேன். அப்படி ஷார்ட் மெத்தட்னு சொல்லி தனியாவில் படிக்கக்கூடாது. பிசிக்ஸை விளங்கி படிக்கணும். அதை சரியான முறையில் அணுக பழகணும். அது வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்குள்ள வந்து சேரணும். அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரையில நீங்க என்ன செஞ்சா சரி, சும்மா மனதால பார்த்து இந்த கேள்விக்குரிய விடை எடுத்துக்கிக்கலாம். இல்லாட்டி உங்களோட நேரம் எல்லாம் என்ன செய்யும், அநியாயமா வேஸ்ட் ஆகிடும். சரியானே? ஓகே. அப்ப விசைட பரிமாணம் தான் அல்பாட பரிமாணம்னு சொன்னேன். இந்த இடத்துல பரிமாணம் தொடர்பா இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இடையில இருக்குது. யா, 9வது கேள்வி. ரைட், சொல்லுங்க பாப்போம். இந்த 9வது கேள்விக்கு என்ன விட வரும்? இந்த 9வது கேள்விக்குரிய விடை என்ன? எஸ், வெரி குட். என்ன? பின்வரும் கூற்றுக்களில் தவறானது அல்லது தவறானவை, பின்வரும் கூற்றுக்களில் தவறானது அல்லது தவறானவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரைட், ஓகே. பாருங்க, ஏ அலகினை கொண்ட கணியங்கள் யாவும் பரிமாணத்தை கொண்டிருக்கும். அலகினை கொண்ட கணியங்கள் யாவும் பரிமாணத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், இந்த கூற்று முதலாவது ஏ கூற்று. அலக கொண்ட எல்லா கணியங்களும் பரிமாணத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் இது என்ன? உங்களுக்கு தெரியும், பொதுவா அடிப்படை கணியங்கள் 7 இல்லையா? அடிப்படை கணியங்கள் 7, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். அடிப்படை கணியங்கள் 7. இந்த அடிப்படை கணியங்கள் 7 சரியான அலகு பரிமாணம் இது ரெண்டையும் கொண்டிருக்கும். அதே நேரத்துல மிகை நிரப்பும் அலகுகள் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. யாரு? ஒன்று மிகை நிரப்பும் அலகுகளை உண்டு தலக்கோணம் அப்படின்னு சொல்றது, தலக்கோணம். அடுத்தது திண்ம கோணம். தலக்கோணம், அடுத்தது சாலிட் ரேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க, திண்ம கோணம். இந்த தலக்கோணத்தை எடுத்தீங்களா இருந்தா இவர் அலகு ரேடியன். திண்ம கோணம் இது நம்ம சிலபஸ்ல இல்லை, இது நாம தேவையில்லாம படிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. திண்ம கோணம் நம்ம சிலபஸ்ல அறவே ஒரு இடத்தையும் யூஸ் ஆகாது. அதை வந்துட்டு SR சாலிட் ரேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஸ்ரயன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த தலக்கோணம் திண்மக்கோணம் இது ரெண்டும் மிகை நிரப்பும் அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஏண்டா இவங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்காது, இந்த மிகை நிரப்பும் அலகுகளுக்கு வந்துட்டு பரிமாணம் இருக்காது. சோ அலக கொண்ட கணியம் பரிமாணம் அற்றதா இருக்கலாம். ஆனா ஒரு காலமும் பரிமாணத்தை கொண்ட ஒரு கணியம் அலகற்றதாக இருக்காது. பரிமாணத்தை கொண்ட ஒரு கணியம் என்ன செய்யாது, ரைட், அலகற்றதாக இருக்காது. அப்ப அந்த வகையில அலகினை கொண்ட கணியங்கள் யாவும் பரிமாணத்தை கொண்டிருக்கும் என்றால் அந்த கூற்று ஒரு சரியான கூற்று. அலகு இருந்தா பரிமாணம் இருக்கு. இந்த அடிப்படை கணியங்களுக்கு தான் பரிமாணம் இருக்குது. அடிப்படை கணியங்களுக்கு எல்லாமே என்ன இருக்குது, அலகு இருக்குது. அப்ப அலகினை கொண்ட கணியங்கள் யாவும் பரிமாணத்தை கொண்டிருக்கும். என்ன சொன்னது? அடிப்படை கணியங்கள் 7, அந்த 7க்கும் அலகு இருக்குது, அந்த 7க்கும் பரிமாணம் இருக்குது. எக்ஸ்ட்ராவா மிகை நிரப்பும் அலகுகள் படிக்கிற இவங்க 2 பேருக்கும் அலகு இருக்கும், ஆனா பரிமாணம் இருக்காது. அந்த வகையில அலகு இருந்தா அவருக்கு பரிமாணம் இருக்கும்னு சொல்லலாம். சரி, அலகினை கொண்ட கணியங்கள் யாவும் பரிமாணத்தை கொண்டிருக்குன்னா அந்த கூற்று என்ன மாறி சொல்லிட்டேன், பிழை. அப்படித்தானே? ஏண்டா தலக்கோணம் திண்ம கோணத்துக்கு அலகு இருக்கும், ஆனா என்ன இருக்காது, பரிமாணம் இருக்காது. அப்ப அலகினை கொண்ட கணியங்கள் யாவும் பரிமாணத்தை கொண்டிருக்கும்டா பிழை. இதுக்கு என்ன உதாரணம்? சிம்பிளான உதாரணம், மிகை நிரப்பும் அலகுகள். இவங்களுக்கு அலகு இருக்குது, பரிமாணம் இல்லை. பி கூற்று, பரிமாணத்தை கொண்ட கணியங்கள் யாவும் அலகினை கொண்டிருக்கு. பரிமாணம் இருந்தா அலகு இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி இல்லையா? அதான் நான் சொல்ல வந்து மாறி சொன்னேன். ரைட், அந்த கூற்று சரி.
மூணாவது, பரிமாண முறைப்படி சமன்பாடு ஒன்று சரியாயின் அச்சமன்பாடு திருத்தமானது. அதாவது பரிமாண முறைப்படி ஒரு சமன்பாடு திருத்தமா இருந்தால் அந்த சமன்பாடு உண்மையாகவே திருத்தமானதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது. ரைட்? பொதுவாக நம்ம தியரி படிப்பிக்கக்குள்ள சொல்ற ஒரு விடயம் இல்லையா, வலிந்து சொல்ற ஒரு விடயம் இது. என்ன, பரிமாணம் இடது பக்கமும் வலது பக்கமும் சமனா இருந்தா அந்த சமன்பாடு, அங்க யூஸ் பண்ற அந்த சமன்பாடு ஒரு சரியான சமன்பாடு தான் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல இயலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு சமன்பாடு எழுதுறேன். எஃப் சமன் எம் ஏ தீட்டா அப்படின்னு ஒரு சமன்பாடு. என்ன சமன்பாடு? எஃப் சமன் எம் ஏ தீட்டான்னு ஒரு சமன்பாடு. சும்மா அடிச்சிடுவோம் ஒரு சமன்பாடு. இப்ப இந்த விசைர பரிமாணம், சரியா? இந்த விசைர பரிமாணம் என்ன வரும்? எம் எல் டி மைனஸ் 2. திணிவுட பரிமாணம் என்ன? எம். ஆர்முடுகளோட பரிமாணம் என்ன? எல் டி மைனஸ் 2. ரைட்? தீட்டா கோணம், சரியான ஒரு தலக்கோணம் வச்சுக்கொள்ளுங்களேன். இவருக்கு பரிமாணம் இல்ல, பரிமாணம் இல்லைன்னா அதை நம்ம உண்டு எழுதுவோம். இப்ப பாருங்க, இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு எப்படி இருக்குது? சமன். ஆனால் எஃப் சமன் எம் ஏ தீட்டான்னு ஒரு சமன்பாடு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஆனா இடது பக்கமும் வலது பக்கமும் சமனா இருக்குது. சோ பரிமாண முறைப்படி சமன்பாடு சரியா இருந்தா, இடது பக்கம் இருக்கிறது வலது பக்கம் இருக்கிறதுக்கு சமனா இருந்தா அச்சமன்பாடு திருத்தமான சமன்பாடு நாம சொல்ல முடியாது. திருத்தமானதாகவும் இருக்கலாம், திருத்தம் அற்றதாகவும் இருக்கலாம். திருத்தமாகவும் இருக்கலாம், திருத்தமற்றமா இருக்கலாம். இல்லைங்களா? எஃப் சமன் எம் ஏ தீட்டாடா இப்படி ஒரு சமன்பாடு இருக்கா? உண்மையா எஃப் சமன் எம் ஏ இருக்குது, எம் ஏ தீட்டாண்டு இல்லை. ஆனா பரிமாணத்தை வச்சு பார்த்தா ஓகே, ஈக்குவல் தானே ரெண்டும். இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு சமனா இருக்குது. அப்ப பரிமாண முறைப்படி சமன்பாடு திருத்தமானது என்றால் அந்த சமன்பாடு சரியான சமன்பாடு தான் அப்படின்னு நாம் என்ன செய்யலாம்? ஒரு முடிவுக்கு வரையலாம். இப்ப நான் மாறி கேட்கிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா பிள்ளையான்னு நீங்க சொல்லுங்க. ஒரு சமன்பாடு பரிமாண முறைப்படி பிழையாக இருந்தால் அச்சமன்பாடு பிழையான சமன்பாடு தான் அப்படின்னு உறுதியா சொல்லலாமா இல்லையா? எஸ் ஓ நோ? பரிமாண முறைப்படி ஒரு சமன்பாடு பிழை, இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு சமன் இல்லை. பரிமாண முறைப்படி ஒரு சமன்பாடு பிழையா இருந்தா அந்த சமன்பாடு பிழைதான் அப்படின்னு உறுதியா சொல்லலாமா? எஸ் ஓ நோ? பிழைதான். எஸ் ஆ நோ? எஸ். என்ன, பரிமாண முறைப்படி ஒரு சமன்பாடு பிழையாக இருந்தால் அது நிச்சயமா பிழையான சமன்பாடு தான். இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு சமன் இல்லையா? அப்ப சமன்பாடு பிழைன்ற அர்த்தம். பிழைண்டா பிழைதான். சமன்பாடு இடது பக்கமும் வலது பக்கமும் பரிமாண முறைப்படி சமனா வரல, இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு சமன் இல்லைன்னு வச்சு கொள்ளுங்களேன், அந்த சமன்பாடு பிளண்டு உறுதியா சொல்லலாம். இடது பக்க பரிமாணம் வலது பக்க பரிமாணத்துக்கு சமனுண்டு முடிவு சமனா இருக்குன்னு வச்சு கொள்ளுங்களேன், சமனா இருந்தா அந்த சமன்பாடு எக்யூரேட்டான என்ன ஒரு திருத்தமான சமன்பாடு தான் அப்படின்னு சொல்லிடலாம். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். பாடமாக்கலாம், பாடமாக்கி வைக்கிறது அதை நீங்க உணரணும் தான் நான் எக்ஸாம்பிள தரேன். நீங்க அதை வந்துட்டு என்ன செய்யணும், ரியலைஸ் பண்ணுங்கன்னா எக்ஸாம்பிள் தரேன். பிசிக்ஸை வந்துட்டு பாடமாக்குறேன் இல்லை, அதுக்கு இந்த சமன்பாடு இதுக்கு இந்த சமன்பாடு இது எப்படி பாடமாக்கணும் அதை எப்படி பாடமாக்கணும்னு சொன்னா கொஞ்சம் வசனம் குழப்பி வந்தாலே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 வசனமே குழம்பும் இல்லையா? அப்ப நீங்க என்னன்னு உணர்ந்துதான் படிக்கணும். பாடமாக்கினமாய் படிச்சோம்னா நாம என்ன செய்ய மாட்டோம், நாம வெல்ல மாட்டோம். பிசிக்ஸை வந்துட்டு வெள்ளையலாம். போக போகத்தான் பிசிக்ஸ் கஷ்டமா மாறும். ஆரம்பத்தில் ஒரு மையா சமாளிச்சு போற மாதிரி விளங்கும், போக போக என்ன செய்யும், அது கஷ்டமான ஒரு பாடமாக, கேள்விகள் அணுக இயலாத ஒரு பாடமா மாறிடும். இப்ப சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. பரிமாண முறைப்படி சமன்பாடு திருத்தமா இருந்தா சமன்பாடு திருத்தமானதுதான் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆனா இடப்பக்க பரிமாணம் வலப்பக்க பரிமாணத்துக்கு சமனா இல்லைன்னா அந்த சமன்பாடு பிழைதான். சரியானே? ஓகே தானே? கிளியரா? அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட பி சி, 4வது விட வந்திருக்கு. சரியா? பொருத்தமான விட 4வது. சாரி, என்னடா பரிமாண முறைப்படி சமன்பாடு சரியா சமன்பாடு திருத்தமா பிழை 4வது.
பி மட்டும், பி மாத்திரம்தான் இந்த கேள்விக்கு சரியானது. ரைட்டா? அப்ப அலகை கொண்ட எல்லா கணியங்களும் பரிமாணத்தை கொண்டிருக்காது. அதே போல பரிமாண முறைப்படி சமன்பாடு சரியா இருந்தா அச்சமன்பாடு திருத்தமானதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஏயும் சியும் பிழையாரிக்கும். ரைட்? இது கீழுக்கு இருக்கிற கேள்வியும் சும்மா பார்த்துட்டு வருவோம் உடனே. சொல்லுங்க. 10வது கேள்விக்கு என்ன விட? 10வது கேள்விக்குரிய விட, ஒரு புள்ளியில் 8 நியூட்டன் 10 நியூட்டன் விசைகள் தொழிற்படும் போது உண்டாக்கப்பட முடியாத விளையுள் அல்லது விளையுள்கள். எஸ் இல்லையா? என்ன? 2 விசைகள், பொதுவா 2 காவிகள் ஒரு உடல்ல தொழிற்படக்குள்ள, இதான தியரி. பொதுவா விசை இணைகிற விதியில படிப்பிக்கிற ஒரு தியரியா இருக்கும். 2 காவிகள் ஒரு உடல்ல தொழிற்படுவது. பி ஒரு காவி, கியூ ஒரு காவி. இப்படி 2 காவிகள் தொழிற்படும் போது இந்த 2 காவிகளை கொண்டு உருவாக்கக்கூடிய மேக்சிமமான விளையுள். இந்த கேள்வி கடைசியா பாத்தீங்களா இருந்தா ஃபைனல் எக்ஸாம்ல 2022 2023 தொடர்ச்சியா 2 வருடங்கள் வந்திருக்கும். இந்த விஷயத்தை உள்ளடக்கின கேள்வி ஃபைனல் எக்ஸாம்ல 2 தடவை 2022லையும் 2023லையும் வந்திருக்கும். ரைட்? இப்படி 2 காவிகளை கொண்டு உருவாக்கக்கூடிய மேக்சிமமான விளையுள் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த காவிகளோட பருமன்கள் கூட்டுப்படுற சந்தர்ப்பமா இருக்கும். 2 காவிகளை கொண்டு உருவாக்கக்கூடிய மினிமமான விளையுள், ஆக குறைந்த விளையுள் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த காவிகளோட பருமனை ஒன்றிலிருந்து ஒன்று கழிச்சு வரதா இருக்கும். சோ 10 நியூட்டன் 8 நியூட்டன் விசைகள் தொழிற்படக்குள்ள உருவாக்கக்கூடிய மேக்சிமமான விளையுள் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த 10 நியூட்டனையும் அந்த 8 நியூட்டனையும் நாம கூட்டணும். அதாவது 18 நியூட்டனாக இருக்கும். இந்த 2 காவிகளை கொண்டு உருவாக்கக்கூடிய மினிமமான விளையுள் என்னன்னு கேட்டால் அந்த 10 நியூட்டனையும் அந்த 8 நியூட்டனையும் கழிக்கணும். அப்ப 2 நியூட்டன் என்று வரும். மாறி கழிச்சு போட்டு -2 நியூட்டன் வந்தீங்கன்னு கேட்கிறேன்ல. ஏண்டா -2 நியூட்டன்ங்கிறது எதிர் திசையைத்தான் குறிக்கும். சரியானே? அப்ப 2 காவிகளை கொண்டு உருவாக்கக்கூடிய மேக்சிமம் விளையுள் 18 நியூட்டன், மினிமம் விளையுள் 2 நியூட்டன். 18 விட கூடையும் வரையலாம், 18 விட குறையவும் வரையலாம். அந்த வகையில இந்த 2 விசைகளை கொண்டு உண்டாக்கப்பட முடியாத விளையுள் என்னன்னு கேட்டால் 2 நியூட்டன் உருவாக்கலாமா? உருவாக்கலாம், உருவாக்கலாம். 6 நியூட்டன் உருவாக்கலாம். ஏன்னா 18க்கு 2க்கு இடையில வர எல்லா விசையும் உருவாக்கலாம். 10 நியூட்டன் உருவாக்கலாம், 18 நியூட்டன் உருவாக்கலாம். ஆனால் 20 நியூட்டனை நாம உருவாக்க முடியாது. அப்ப இந்த கேள்வி பொருத்தமான விட 20 நியூட்டன். நான் இந்த கேள்வியை உங்களுக்கு ஒரு சிமியுலேஷனா செய்து காட்டுறேன். இதுல மீனிங் சில பேருக்கு இது விளங்குறல்ல. அது சின்ன தியரி படிப்புகளை சொல்ற விஷயம் நான் சின்ன சின்ன கோணத்தை மாத்த விளையுள் மாறுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த கேள்வியை நம்ம யோசிக்கிறேன். இந்த தியரி அப்படித்தான் நம்ம விளங்கிக் கொள்ளணும். இருந்தாலும் சில பேருக்கு அது படுறல்ல. என்னத்தடா சொல்ல வராங்க? மேக்சிமம் விளையுண்டா என்ன, மினிமம் விளையுண்டா என்ன மீனிங் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஸோ அதுக்காக நான் இப்ப என்ன செய்யறேன்னா இந்த விடயத்தை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் சிமியுலேஷன் மூலமா செய்து காட்டுறேன். இது ஓகே தானே? பாருங்க இதோட மீனிங் என்னங்கிறத நான் இப்ப செய்து காட்டுறேன். இப்ப 2 காவிகள் இருக்குது. இதுல ஏ பின்னு 2 காவி விளங்குதா? ஓகே தானே? ஏ பின்னு 2 காவி இருக்குது. இதுல நல்லா பாத்தீங்கன்னா இந்த 2 காவிகளோட விளையுள் தான் இந்த அடிக்கிற காவி.
ஏங்கிற காவியையும் பிங்கிற காவியையும் கூட்டி வாரதுதான் இந்த காவி. இதைத்தான் விசை இணைகிற விதியில நம்ம படிக்கிறது. பாருங்க, விசை இணைகிற விதியில நம்ம என்ன செய்வோம்? இரண்டு காவிகள் ஏ பி பி கியூ, ஏதோ ரெண்டு காவி, அந்த இரண்டு காவிகளை நாம பக்கங்களாக கொண்டு ஒரு இணைகரத்தை வரைவோம். அந்த இணைகரத்திட ஒரு மூளை விட்டம் விளையுல தரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் விசை இணைகிற விதின்னு சொல்றது. அப்ப ஏன்ற ஒரு காவி பீன்ற ஒரு காவியா, இதுக்கு சமாந்தரமா இங்க ஒரு காவி, இதுக்கு சமாந்தரமா இங்க ஒரு காவியை கிரி போட்டு பக்கத்தை கிரி போட்டு ஒரு மூளை விட்டத்தை கிருவோம். இதுக்கு பேர் தான் விளையுள். அதே மாதிரி யாராச்சும் சொல்லுங்க பாப்போம், இந்த விசை இணைகரத்திட இன்னும் ஒரு மூளை விட்டம், இந்த மூளை விட்டம் யார் அடிப்பாரு? ஒரு மூளை விட்டம் விளையுள்னு சொல்லிட்டு அடுத்த மூளை விட்டம் என்ன? என்ன வரும்? அடுத்த மூளை விட்டம் இந்த இரண்டு காவிகளோட வித்தியாசமா இருக்கும். இல்ல எடிஷன் இல்ல, அதாவது இந்த ரெண்டு காவிகளோட விளையுள் ஒரு மூளை விட்டமா இருந்தால் அடுத்த மூளை விட்டம் இந்த இரண்டு காவிகளோட வித்தியாசம் இந்த மூளை விட்டமா இருக்கும். ரைட்? இப்ப பாயிண்ட்டுக்கு வர, நம்ம சொல்ல வந்த விஷயத்துக்கு வர. இப்ப என்னன்னா, இந்த பிங்கிற காவி இருக்கு தானே, இந்த பிங்கிற காவி, நான் இந்த பிங்கிற காவி ஏயோட அமைக்கிற கோணம் இதை மாத்த போறேன். நல்லா பாருங்க, பிங்கிற காவி ஏயோட அமைக்கிற கோணத்தை மாத்துரு, பருமன மாத்தல கோணத்தை மாத்துரு. இப்ப ஃபர்ஸ்டுக்கு ஏங்கிற காவியும் பிங்கிற காவியும் ஒரே திசையில தொழிற்படுவது. விளங்குதா? ரெண்டும் ஒரே திசையில ஒன்றுக்கு மேல ஒன்று இருக்குது. இந்த டைம்ல ஏ பிளஸ் பிங்கிற காவி இந்த இதுல இருந்து இது வரைக்கும் இருக்குது. அதாவது இதுல பருமனை பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது 120.5 கிட்ட இருக்குதான். ஏபிங்கிற காவி ரெண்டும் ஒரே திசையில இருக்கக்குள்ள 120.5ங்கிறது விளைவுல இருக்குது. இப்ப நான் இந்த கோணத்தை பிங்கிற காவிட கோணத்தை மாத்துறேன். இப்ப 120.5 இருந்தது 120.3 மாறுது. ஏண்டா இப்ப இந்த ரெண்டு காவிட விளைவு இப்படி போகும். இதை ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு இணைகரம் வரைஞ்சா அந்த இணைகரம் இப்படி போகும். இப்ப நான் இன்னும் கொஞ்சம் கோணத்தை மாத்துறேன். இப்ப இந்த ரெண்டு காவிட விளைவு இப்படி போகும். இது ரெண்டையும் பக்கமா வச்சு நம்ம ஒரு இணைகரத்தை வரைஞ்சா இப்படி போகும். இப்ப நான் இன்னும் கொஞ்சம் கோணத்தை மாத்துறேன். இப்ப இப்படி போகும். யோசிச்சு பாருங்க, 120 இருந்த பருமன் இப்ப 111க்கு வந்துட்டு. இப்ப நான் இன்னும் கோணத்தை மாத்துறேன். இப்ப இந்த ரெண்டு காவிட விளைவு இந்த போகும் 100 மாறிட்டு. விளங்கும் நினைக்கிறேன். இன்னும் கோணத்தை மாத்துறேன். 90 பாகிக்கிட்ட ஒன்று வந்துட்டோம். விளைவு தான் போகுது 85 இப்ப நான் இன்னும் கொஞ்சம் கோணத்தை மாத்துறேன். இப்ப இந்த ரெண்டு காவிட விளைவு இப்படி போகுது. இப்ப 66 கிட்ட வந்துட்டு. இப்ப இன்னும் கொஞ்சம் கோணத்தை மாத்துவோமே. இன்னும் கோணத்தை ரெண்டு கிடைப்பட்ட ஏ பிங்கிற காவிட விளைவு இப்ப 40 கிட்ட வந்திருக்கு. இப்படியே வார. இப்ப விளையுள் இன்னும் நல்லா குறைஞ்சிட்டு 22. இன்னும் கொஞ்சம் அப்படியே வார. விளைவுல பாருங்க சின்னோன்னு அரைக்குது 10. இப்ப 180 பாகைக்கு கொண்டு வார. இப்ப விளைவுல பாருங்க 9.5. சோ இரண்டு காவிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை மாத்த அதுல விளையுள்ள பருமன் மாறுறதையும் அந்த விளையுள்ள திசை மாறுறதையும் நீங்க பாக்குறீங்க. சோ இப்ப நீங்க பாக்குற இந்த சந்தர்ப்பம் தான் மினிமம் விளையுள். அதாவது மினிமம் உதாரணமா இந்த படத்தின் படி 9.5, மேக்சிமம் 120 ஏதோ ஒன்று பார்த்தோம் இல்லையா? எல்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க இது பிறகு கோணத்தை மாத்தினாலும் இந்த பருமன் சரியா இந்த 9 விட குறையவும் மாட்டு. இந்த 9 விட இந்த ரெண்டு காவிட பருமன் 120.05 120.5 இருக்கு தானே, அந்த பருமனை விட என்னதான் கோணத்தை மாத்தினாலும் அந்த பருமனை விட கூடையும் மாட்டு, அதுக்குள்ளதான் இருக்கு. அதைத்தான் நம்ம சொன்னோம், இரண்டு காவிகளை கொண்டு உருவாகிற விளையுள்ள மேக்சிமம் என்னன்னு கேட்டா அது ரெண்டும் ஒரே திசையில தொழிற்படுற சந்தர்ப்பமா இருக்கும். அந்த டைம்ல தான் மேக்சிமம் விளையுள் உருவாகும். ரைட்? இரண்டு காவிகளோட மினிமம் எப்போ உருவாகும்? ஒன்று கொண்டு ஒப்போசிட் அறியக்குள்ளதான் உருவாகும்.
ஏனைய சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் உருவாகிற காவிகளோட பருமன் ரைட், இது ரெண்டுக்கு இடைப்பட்ட பருமன் 120க்கும் அந்த 9.5க்கும் இடைப்பட்ட பருமனாகத்தான் இருக்குங்கிற ஒரு விடயத்தை சொல்லி இருந்தேன். விளங்குதா? அப்ப அந்த அடிப்படையில இந்த கேள்வி எடுத்தீங்கன்னா இப்ப அந்த என்ன மீனிங் சரியா புரிஞ்சிருக்குங்கிறதுக்காக சொன்னேன். அந்த அடிப்படையில் இந்த கேள்வி எடுத்தீங்கன்றால் 8ம் 10ம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய மேக்சிமம் விளையுள் 18, மினிமம் விளையுள் 2, 10 18க்கும் 2க்கு இடையில வர எல்லா விடைகளும் விளையுளா வர முடியும். அப்ப பொருத்தம் இல்லாத விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருத்தம் இல்லாத விடை 5வது 20 நியூட்டனா இருக்கும். சரியா? 20 நியூட்டன் நீங்க ஒரு காலமும் விளையுளா எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த 9வது கேள்வியில தவறானது அப்படிங்கிறதான் கேள்வி. நானே கேள்வியை என்ன நீங்க பிழை விடணும்னு போட்ட ஒரு கேள்வி, நானே பிழை விட்டுட்டேன். தவறானது என்னங்கிறதான் கேள்வி இல்லையா? அப்ப இந்த 9வது கேள்வியில 3வது தான் விட வருமா? தவறானதுன்னு கேட்டிருக்கிறாங்க, சரியானதுன்னு கேட்கல, தவறானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? அப்ப இதுக்கு பொருத்தமான விட 3வது. ஏயும் பிழை சியும் பிழையா, அதையும் கரெக்ட் பண்ணி கொள்வோம். இப்ப நீங்க 11வது கேள்விக்கு அதையோட கனெக்ட் ஆகிற ஒரு கேள்வி, 11வது கேள்விக்குரிய விடையை சொல்லுங்க. அப்போ இப்ப நான் படிச்சதோட கனெக்ட் ஆகிறதால அதையே பார்த்துடுவோம். மீனே என்ன விட வரும்? என்ன? யா, இரு சம காவிகளுக்கு இடைப்பட்ட கோணம் அரைவாசியாக்கப்படும் போது அக்காவிகளின் விளையுள் இருமடங்காக்கப்படும், அரை மடங்காக்கப்படும், அதிகரிக்கும், குறைவடையும், மாறாது. அப்படியே 5 விடையை தராங்க. இல்லையா? 2 சம பருமனுடைய 2 காவிகள், இந்த 2 காவிகளோட விளையுள் காவிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை அரைவாசியா மாத்தினால் விளையுளுக்கு என்ன நடக்கும்? சரியா? இதை நம்ம இப்ப செஞ்ச சிமுலேஷன்லயே பார்த்துருவோமே. இப்ப நம்ம காட்டின சிமுலேஷன்லயே பார்ப்போம். 2 சமனான காவியா அரைக்கக்குள்ள விளையுளுக்கு என்ன நடக்குன்னு பார்த்துருவோம். இப்ப நான் 2 சமனான காவிர பருமனை செட் பண்றேன். ரைட், 2 காவி சமனான காவிக்கும் பருமனை செட் பண்ணுவோமே. 50 ஒரு காவி 50, அடுத்த காவிர பருமனை நான் 50ன்னு செட் பண்றேன். சரியா? இப்ப 2 சம பருமனுடைய காவி 50 50 ஏபின்னு 2 காவியும் சம பருமன். சரியா? இப்ப இந்த காவிகளுக்கு இடைப்பட்ட கோணம் பொதுவா உங்களுக்கு தெரியும், சம பருமனுடைய 2 காவிகளோட விளையுள் சரியா இந்த 2 காவிக்கும் நடுவாலாம் போகும். 2 காவி சமனா இருந்தா விளையுள் எப்படி போகும்? 2க்கும் சரியா நடுவால போகும். அப்ப விளையுள் கிடையோடு அமைக்கிற கோணம் 13 பாகை. விளையுள் கிடையோடு அமைக்கிற கோணம் 13 பாகை. சரியா? விளையுள் கிடையோடு அமைக்கிற கோணம் 13 பாகை. அப்ப இந்த 2 காவிக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவுன்னு கேட்டா 26 பாகை. இப்ப நான் என்ன செய்யறேன்னால் இந்த டைம்ல விளையுள பாக்குறேன். சரியா? கவனிங்க, 2 காவிகளுக்கு இடைப்பட்ட கோணம் நான் இதை மாத்துறேனே. ஃபர்ஸ்ட் 90 பாகைக்கு கொண்டு வரேன். இந்த 2 காவியும் 90 பாகையில் இருக்குது. இப்ப விளையுள் என்னன்னு பாத்தீங்கன்னா 70.71 இருக்குது. விளையுள் 70.71. 2 காவி ஒன்று கொண்டு செங்குத்து, விளையுள் என்ன 70.71. இப்ப இந்த 2 காவிக்கு இடைப்பட்ட கோணத்தை அரைவாசியா மாத்துறேன். அதாவது ஏபி கிடைப்பட்ட கோணத்தை 45 மாத்துறேன். இப்ப 45 கொண்டு வரேன் பாருங்க. சரியா? 45 கொண்டு வந்துடும். இப்ப இது 2 விளைவுல பாருங்க. இந்த டைம்ல என்ன அரிக்குது? 92.39 அரிக்குது. ஸோ 77 இருந்தது, 77.71 இருந்தது, 92.39 மாறுது. ஸோ நீங்க கோணத்தை 90 இருந்ததை 45 கொண்டு ஏபி கிடைப்பட்ட கோணம் 45. ஸோ 90 இருந்ததை நீங்க 45க்கு கொண்டு வரக்குள்ள விளையுள் அதிகரிச்சிருக்குது. ஆனால் என்ன செய்யல? அந்த விளையுள் 2 மடங்காக அதிகரிக்கல, அதிகரிச்சிருக்குதே தவிர 70 இருந்தது, 71 72 இருந்தது இல்லையா?
அப்படி இருந்தது இப்ப 92க்கு தான் வந்திருக்கு. அப்ப என்ன செய்யல, 2 மடங்கு அதிகரிக்குது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப 45 பாகையில் இருக்கிறா, ரைட்? இப்ப நாம 22 பாகை கிட்ட கொண்டு வருவோமே, 22+5 கொண்டு வரும், நம்ம 22 கிட்ட கொண்டு வருவோம் ஒரு அண்ணளவா. சரி 26 கிட்ட இருக்கட்டுமே. இப்ப 90 இருந்தா இப்ப பாருங்க எவ்வளவு அரிக்குது, ஜஸ்ட் 97 தான் அரிக்குது. 2 மடங்கா மாறாதுடா. காவிகளுக்கு இடைப்பட்ட கோணம் அரைவாசியாவினா விலையில் கூடும், ஆனா அது 2 மடங்கு அதிகரிக்காது. அதை நீங்க புரிஞ்சு கொண்டா சரி. சரியான ஈவன் 0 மாத்தினா கூட பாத்தீங்கன்னா விலையுள் இப்ப 100 மீட்டரா மாறுது. இது 50, இது 50, ரெண்டும் ஒரே திசையில் இருக்கக்குள்ளதான் விலையுள் 100 மாறுது. அந்த வகையில நாம் என்ன சொல்றோம்னா, காவிகளுக்கு இடைப்பட்ட கோணம் அரைவாசி ஆகும் போது விலையுள் அதிகரிக்கும் சொல்லலாமே தவிர நாம் என்ன செய்யலாம், 2 மடங்காக அதிகரிக்கும் சொல்ல முடியாது. அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 3வது விடையாக வரும். கிளியரா? அதெல்லாம் இந்த சொன்ன கன்செப்டுகள் ஓகே உங்களுக்கு? அப்ப காவிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை நாம குறைச்சோம்னால், அரைவாசி ஆக்கினோம்னா விலையுள் கூடுது, ரைட்? விலையுள் கூடுது, ஆனா அது 2 மடங்குக்கு வரும் சொல்ல முடியாது, 2 மடங்குக்கு வராது. அதை நீங்க புரிஞ்சு கொண்டா சரி. ஓகே, இப்ப நாம அடுத்த ஆரம்ப கேள்விகளுக்குள்ள வருவோமே. எஸ், 3வது கேள்வி. இந்த 3வது கேள்விக்கு என்ன விட, கொஞ்சம் 3வது கேள்விக்குரிய விட ஓகே பாருங்க. ஒரு வேனியர் இடுக்குமானியை பயன்படுத்தி சீரான விரைத்த பொல் உருளை ஒன்றின் உள்விட்டமும் வெளிவிட்டமும் அளவிடப்பட்டது. அளவீடுகள் முறையே 3.87 +−0.01, 4.23 +−0.01 சென்டிமீட்டர். உருளை சுவரின் தடிப்பு என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. உருளையிட தடிப்பு என்னங்கிறது கேள்வி. சரியா? கவனிங்க. இப்ப இந்த இடத்துல கீறேன். முதலாவது ஒரு உருளையை நீங்க சரியா கற்பனையை கொண்டு வாங்க. ஒரு உருளையை சரியா கற்பனையை கொண்டு வாங்க. ஒரு உருளையிட உள்விட்டம் வெளிவிட்டம்னு நாம் எப்படியா எடுப்போம், இப்படி இருக்கு. இதான் வந்து உருளை. சரியா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்ப இந்த உருளையிட உள்விட்டம் 3.87, வெளிவிட்டம் எத்தனை, 4.23. சோ இந்த விட்டம் 3.87, இந்த வெளிவிட்டம் 4.23. முதலாவது இதுல தடிப்பு என்னங்கிறதான் கேள்வி, ரைட்? நான் என்ன செய்யறேன், இந்த வெளி விட்டத்திலிருந்து உள் விட்டத்தை கழிக்கிறேன். அதாவது 4.23 இருந்து வெளிவிட்டம், உள்விட்டம் 3.87 கழிக்கிறேன். கழிச்சால் என்ன வரும்? 0.36 சென்டிமீட்டர் என்று வரும். சரியா? இதுல என்ன பாயிண்ட் என்றால், நீங்க 2 கணியங்களை சரியா கழிச்சாலும் சரி கூட்டினாலும் சரி, வழுக்கள், இதை நம்ம வலுன்னு சொல்லலாம் அல்லது டொலரன்ஸ் சொல்லுவாங்க, வழுக்கள் எப்பயுமே கூட்டுப்படத்தான் செய்யும். அப்படித்தானே? அந்த வகையில இதிலிருந்து இதை கழிச்சம் என்றால் 0.36 வரும்.
அதே நேரத்தில் இதர தசம் சைபர் ஒன்றும் இதர தசம் சைபர் ஒன்றும் கூட்டுப்பட்டு தசம் சைபர் 2 அப்படின்னு வரும். ஏன்னா வழுக்கள் எப்பயுமே என்ன செய்யும்? கூட்டுப்படும். கழிப்படக்குலையும் இரண்டு கணியங்களை நீங்க கழிச்சாலும் கூட்டினாலும் வழுக்கள் கூட்டுப்படத்தான் செய்யும். அப்ப இதுல இருந்து இதை கழிக்கிறோம், ரைட்? அதே நெத்தையில இது தசம் சைபர் ஒன்று, இதுவும் தசம் சைபர் ஒன்றா, வழுக்கள் கூட்டுப்பட்டு இப்படி வரும். ஆனா என்ன பாயிண்ட்னா, இது இந்த உருளையிட தடிப்பு இல்லை. ஏண்டா உருளையிட தடிப்புங்கிறது இவ்வளவுதானே, இவ்வளவுதான் உருளையிட தடிப்பு அறிக்க போகும். அப்ப நல்லா யோசித்து பாருங்க. இந்த தடிப்பை நான் உதாரணமா ஸ்மால் டி என்று சொன்னால் இதுவும் டி இதுவும் டி. கவனமா இருக்கணும். இதுவும் தடிப்பு, இங்கால பக்கமும் தடிப்பு வருமாடா. அப்ப 2 டி தான் என்ன, இதுல இருந்து நீங்க இதை கழிக்கிறீங்க, கழிச்சா வாரது உண்மையா யாருன்னா 2 டீக்கு தான் சமன். தடிப்புங்கிறது டி, இதுவும் தடிப்பு டி, இந்த தடிப்பும் டி, சரியா? அப்ப இந்த விட்டத்திலிருந்து இந்த விட்டத்தை கழிச்சா இந்த நீளம் இந்த நீளம் சேர்த்துவா வரும். அப்ப 2 டி தான் இவ்வளவு. அப்ப டி என்னன்னு கேட்டால் இதை 2ஆல பிரிக்கணும். பிரிச்சா என்ன வரும்? 0.18 பிளஸோ மைனஸ் தசம் 0.1 வரும். விளங்குதா? அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 2ஆவதாக இருக்கும். தடிப்புண்டு கேட்கக்குள்ள இப்படி வரும். அப்ப என்ன பாயிண்ட் அப்படின்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. முதலாவது விஷயம், இதுல இருந்து வெளிவிட்டத்திலிருந்து உள்விட்டத்தை கழிக்கிறோம். கழிச்சா சரியான இந்த நீளத்திலிருந்து இந்த நீளத்துண்ட கழிச்சா இவ்வளவு நீளமும் வரும். அப்ப 0.36 வரும். கழிப்பட்டாலும் கூட்டுப்பட்டாலும் வழுக்கள் கூட்டுப்படத்தான் செய்யும். எனவே இது தசம் 0.1, இது தசம் 0.1, ரெண்டையும் கழிச்சு 0 அடிச்சு விடுறல, வழுக்கள் கூட்டுப்படும். அப்ப தசம் 0.2 சென்டிமீட்டர் வரும். தசம் 36 பிளஸ் மைனஸ் தசம் 0.2 சென்டிமீட்டர் தான் வரும். இதுல இந்த தடிப்புங்கிறது இந்த துண்டு இந்த துண்டும். அப்ப 2 டி தான் இவ்வளவு உண்டால் டி சமன் என்ன வரும் கேட்டா 2ஆல பிரிச்சு விடணும். 0.18 பிளஸ் மைனஸ் தசம் 0.1. இந்த மாதிரி கேள்விகள் பெருசா ஃபைனல் எக்ஸாம்ல வரல மொத்தமா வரலன்னு சொல்லல. ஸ்ட்ரக்சர் பார்ட்ல சும்மா மேலோட்டமா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு என்ன வேவ்ஸ் பிராக்டிக்கல்ல வந்துட்டு போட்டிருப்பாங்க. வேவ்ஸ் பிராக்டிக்கல்ல ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. வேறுபடி பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கி கேள்விகள் பெருசா வந்ததில்லை. வந்தாலும் செய்யணும். அதே டைம்ல நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய டேர்ம் எக்ஸாம்கள் எல்லாம் இந்த மாதிரி கேள்விகள் இருக்குது. அதுகளை பேஸ் பண்ணி தான் அந்த கேள்விகளை தோத்துதான் இங்க போட்டிருக்கிறேன். அப்ப டேர்ம் பேப்பர்கள் எல்லாம் இந்த மாதிரி கேள்விகளை நீங்க பார்க்கலாம். இது வந்துட்டு பொதுவா ஒரு கருவிர இழிவெண்ணிக்கையாக இருக்கலாம், அல்லது இதை நாம டொலரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியானே? அப்ப அந்த வகையில 2t தான் இப்படி வரும். அப்ப t7 இந்த மாதிரி வந்து சேரும். சரியானே? இப்ப இந்த சில பேருக்கு ஒரு டவுட் ஒன்று வாருது. இப்ப இதை நீங்க 2ஆல பிரிச்சு போட்டு 18.18 0.01 சென்டிமீட்டர்னு சொன்னது சரியா? வலு வந்துட்டு 0.02 வராதா அப்படின்னு ஒரு டவுட் ஒன்று வரும். சரியா? எப்படி 0.36 பிளஸ் மைனஸ் தசம் 0.2 எடுத்தது ஓகே. இதை 2ஆல பிரிச்சா வரதான தடிப்பு. பட் தசம் 18 பிளஸ் மைனஸ் தசம் 0.1 வராதா? தசம் 0.2 வலுவை நாம பிரிச்சு போடுறோமா இந்த இடத்துல ஒரு டவுட் ஒன்று வரும். சரி, ரைட். இப்ப நான் இதுக்குரிய விடை இந்த விடயத்தை கொஞ்சம் திருப்பி யோசிக்கிற மாதிரி சொல்றேன். கொஞ்சம் கவனிங்க. இப்ப நாம எடுத்த விட 0.36 பிளஸ் மைனஸ் தசம் 0.2. இதைத்தான் நான் 2t அப்படின்னு சொன்னேன். முதலாவது 2t அப்படின்னா என்ன? அதாவது 0.36 பிளஸ் மைனஸ் தசம் 0.2 அப்படின்னா என்னங்கிறத முதல் புரிஞ்சு கொள்வோம். இதோட கருத்து என்னென்றால்,
இதுல கருத்து முதலாவது என்னென்றால் 0.36 இருக்குதானே, இந்த 0.36ஓட நீங்க பிளஸ் 0.02 கூட்டலாம். 0.36ஓட நம்ம 0.02 கழிக்கலாம் என்பதா இதுல கருத்து. சோ இந்த இதோட 0.02 கூட்டினா என்ன வரும்? 2t சமன் கூட்டினா 0.38 வரும். கழிச்சா என்னன்னு வந்திருக்கும்? 2t சமன் 0.34 வந்திருக்கு. வருமா இல்லையா? இதுல பிளஸோ மைனஸ் 0.02 என்ன அர்த்தம்? இதோட இதை கூட்டியும் விட வரலாம், இதுல இருந்து இதை கழிச்சும் விட வரலாம்ங்கிறதா இத கருத்து. ரைட், சில பேருக்கு இதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு, அதுக்காக நான் கொஞ்சம் தனியா பேசுறேன். இப்ப 2t சமன் 0.38 என்றால் t சமன் என்னண்டு வரும்? இதை 2ஆல பிரிச்சா 0.19 வரும். 2t சமன் 0.34 இதை 2ஆல பிரிச்சா என்ன வரும்? 0.17 வரும். வருமா இல்லையா? அதாவது 0.36ஓட 0.02 கூட்டி வாரதுதான் இவர மேக்சிமம் பருமன். 0.36 இருந்து 0.02 கழிச்சு வாரதுதான் இவர மினிமம் பருமன். சோ இது மேக்சிமம் பருமன், இது மினிமம் பருமன். இது 2ஆல பிரிச்சா என்ன வரும்? தடிப்பு வரும். அது 0.19 அல்லது மினிமம் பருமன் 0.17. சோ நாம என்ன சொல்லலாம்டா, இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு நல்லா பாருங்க, 0.19 0.17. சோ நாம் என்ன சொல்லலாம்? 0.18ஓட பிளஸ் மைனஸ் 0.01 சொல்லலாம். இப்ப இது பாருங்க, இதோட ஒன்றை கூட்டினா என்ன வரும்? இது வரும். இதோட ஒன்றை கழிச்சா இது வரும். அப்ப இதான உண்மையான விடைகள் வரணும். அப்ப பொருத்தமான விடையா தரிக்கணும், 2வது விடையாகத்தான் வரும். அப்ப இதோட இதை கூட்டி இப்படி வரணும், கழிச்சு இப்படி வரணும்டா, அதை 2ஆல பிரிச்சா விடைகள் இப்படி வரும். அப்ப வாசிப்புட மேக்சிமம் பருமன் 0.19 அரிக்கும், மினிமம் 0.17. இதுல விடையை இந்த மாதிரி அமைப்புல தான் நம்ம இதை எழுதும். இது எப்படி வந்தங்கிற மீனிங் விளங்கி நிக்கா? ஏன்னா சரியா அதை புரிஞ்சு கொள்ளணும். இதை வந்துட்டு ப்ரொபகேட் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிலபஸ்ல அப்படி இல்லை, ப்ரொபகேட் எரர்னு சொல்ற ஒரு மெத்தட் அது. சரியா? அதே மாதிரி சிலபஸ்ல இல்லை. ஸோ பொதுவாக நம்ம வந்துட்டு டொலரன்ஸுங்கிறதெல்லாம் நம்முடைய சிலபஸ்ல நேரடியாக படிக்க மாட்டோம். பட் இதில் அர்த்தத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணுங்கிறதால சொன்னேன். இதோட இதை கூட்டி வாருது, இதை கழிச்சு வாருது. அப்ப விட மேக்சிமம் இப்படி வரலாம், மினிமம் இப்படி வரலாம். அப்ப 2t மேக்சிமம் எப்படின்னா t எப்படி வரும்? இப்படித்தானே வரும். 2t மினிமம் இப்படின்னா t மினிமம் என்ன? இப்படித்தானே வரும். அப்ப இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா இப்படித்தான் எழுதணும். நீங்க 0.02 போடலாமா? 0.02 போட்டா என்ன நடக்கும்? மேக்சிமம் 0.20 வரும், மினிமம் 0.16 வரும். ரைட்? அப்ப இதான் மினிமம், இதான் மேக்சிமம், இதான் மினிமம். ரைட்? சரியா புரிஞ்சு கொள்ளுங்களா? அப்ப இந்த விஷயத்தை கொண்டு போய் நீங்க சதவீத வலு கால்குலேஷன்ல கொண்டு போய் பயன்படுத்துறல. இது வந்துட்டு டொலரன்ஸ் மெத்தட்னு சொல்றடா. இது வந்துட்டு அதை நான் சொன்னேன், நமக்கு ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு சில இடத்துல வந்திருக்குது, டேர்ம் எக்ஸாம்ல போடுறாங்க. அதனாலதான் நான் இதை போட்டேன். சரியான? இதை கொண்டு போய் நீங்க என்ன செய்யக்கூடாண்டா, சதவீத வலு கண்டுபிடிக்கிற ஐடியா இருக்கு தானே, அதுல கொண்டு போய் பிரதியிடக்கூடாது. சதவீத வலுவில் நம்ம பயன்படுத்துற ரூல்ஸை இந்த இடத்துல பயன்படுத்த இயலாது. அப்ப நான் விட மீனிங் அர்த்தம் என்னங்கிறத அழகா உடைச்சு சொல்லிட்டேன். சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. இப்படிதான் வரும். 0.02 போடுவானா? அது உங்களுக்கு விளங்கி தானே இல்லையா? ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு வருவோம். இந்த 4வது கேள்வி, வேனியர் ஒன்றின் பிரதான அளவிடை மில்லிமீட்டர் அளவு கோடிடப்பட்டுள்ளது. இதன் வேனியரின் 25 சம பிரிவுகள் 24 பிரதான பிரிவுகளுடன் பொருந்துகின்றன எனின் வேனியரின் 2ஆம் பிரிவு பிரதான அளவிடையின் 8ஆம் பிரிவுடன் பொருந்தும் போது
கருவியின் வாசிப்பு என்ன? சரியா? என்னையாம் ஒரு வேனியர்ல 25 வேனியர் பிரிவுகள் 24 பிரதான பிரிவுகளோட பிரிக்கப்பட்டிருக்குதாம். இரண்டாவது பிரிவு வேனியர் இரண்டாவது பிரிவு 8வது பிரிவோட பிரதான அளவிடையில 8வது பிரிவோட பொருந்தினா கருவிட வாசிப்பு என்ன? விடெடுத்தாக்கள் என்ன விட? எஸ், கவனிங்க. முதலாவது இந்த கேள்வியை சரியா அர்த்தத்தோட நீங்க புரிஞ்சு கொள்ற மாதிரி விளங்கப்படுத்துறேன். அதுக்கு பிறகு நீங்க எப்படி ஃபாஸ்டா செய்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த கேள்வியிட மீனிங்கை சரியா புரிஞ்சு கொள்ற மாதிரி விளங்கப்படுத்துறேன். அதுக்கு பிறகு என்ன செய்வோம், ஃபாஸ்டா எப்படி செய்யலாம்ங்கிறத சொல்றேன். ஓகே, கவனிங்க. முதலாவது இழிவெண்ணிக்கையை கண்டுபிடிப்போம். உங்களுக்கு தெரியும் 25 வேனியர் பிரிவுகள் 24 பிரதான அளவிடை பிரிவுகளோட பொருந்துற மாதிரி ஒரு வேனியர் அளவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்குது என்றால் இழிவெண்ணிக்கையை நம்ம சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். இழிவெண்ணிக்கையை சிம்பிளா கண்டுபிடிக்கிற வழி என்ன? இழிவெண்ணிக்கை சமன் வேனியர் பிரிவுக்கும் பிரதான அளவிடையிட பிரிவுக்கும் இடையிலான வித்தியாசம் ஒன்றாருந்தால் ரைட், இது 25 இது 24 இருந்தா இழிவெண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்ன செய்வோம், ஒரு பிரதான அளவிடை பிரிவை வேனியர் அளவிடை பிரிவுகளோட எண்ணிக்கையால பிரிச்சு விடுவோம். அதாவது ஒரு பிரதான அளவிடை பிரிவு 1 மில்லிமீட்டர், பிரதான அளவு மில்லிமீட்டர்ல கோடிடப்பட்டிருக்குதான். அப்ப பிரதான அளவிடை பிரிவு 1 மில்லிமீட்டர். எத்தனை வேனியர் பிரிவுகள்? 25. அப்ப 25ஆல பிரிக்கிறது. பிரிச்சம் என்றால் 0.04 மில்லிமீட்டர் என்று வரும். இதுதான் இந்த வேனியர் அளவு திட்டத்துல இழிவெண்ணிக்கை. எப்படி? ஒரு பிரதான அளவிடை பிரிவு, இந்த கேள்வியில மில்லிமீட்டர் அளவு கோடிடப்பட்டது சொல்றாங்கன்னா பிரதான அளவிடை பிரிவை நம்ம 1 மில்லிமீட்டர் எடுக்கிறோம். அப்ப 1 மில்லிமீட்டர் பிரதான அளவிடை பிரிவை எத்தனை வேனியர் பிரிவுகள்? 25. சோ 25ஆல பிரிச்சு விடும். இதான் இழிவெண்ணிக்கை தரும். பெருசா ஒன்றும் இல்லை. சரியா? 0.04 மில்லிமீட்டர். இதான் இழிவெண்ணிக்கை. இப்ப இழிவெண்ணிக்கை உங்களுக்கு தெரியுமா? இப்ப கேள்விக்கு வந்தால் நல்லா பாருங்க. இந்த வேனியர்ல சரியான பிரதான அளவிடையிட 8வது பிரிவு, இப்ப உதாரணமா சொல்லுமே, இது 5வது பிரிவு, இது 6, இது 7, இது 8. இந்த 8வது பிரிவோட வேனியரின் 2வது பிரிவு பொருந்துதான். வேனியர் 2வது பிரிவு பொருந்துது. சோ வேனியர் 2வது பிரிவு பொருந்துதா? அப்ப முதலாவது பிரிவு எங்க இருக்கணும்னு கேட்டா இதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு இப்படி இருக்கணும். பூச்சிய பிரிவு எங்க இருக்கணும்னு கேட்டா இதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு இங்க இருக்கணும். ஏண்டா பொதுவா சரியான இது 25 இது 24 இந்த நீளத்தை விட இந்த நீளம் சின்னனா இருக்கும். அப்ப இதுவும் பொருந்தினால் 2வது பிரிவு பொருந்துதா? அப்ப முதலாவது பிரிவு 7க்கு பக்கத்துல இருக்கு, பூச்சிய பிரிவு 6க்கு பக்கத்துல இருக்கு. சோ உங்களுக்கு தெரியும் வேனியர் எடுக்குமானியில நாம வாசிப்பு எடுக்கக்குள்ள என்ன செய்வோம், பிரதான அளவிடையின் வாசிப்போட பொருந்தும் வேனியர் பிரிவை
இழிவெண்ணிக்கையால பெருக்குவோம். இதான் சமன்பாடு, வேணியர் அடுக்குமானிட சமன்பாடு இதுதான். சோ பிரதான அளவிடையிட வாசிப்பு என்ன அப்படின்னு கேட்டால், எப்பயுமே வேணியர் அளவிடையிட பூச்சிய பிரிவு இருக்குத்தானே, இந்த பூச்சிய பிரிவுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரதான அளவிடையிட சிறிய பருமன். அப்ப 6 இருக்குது 7 இருக்குதுண்டா, இந்த சிறிய பருமன் யாரு? இந்த 6. அப்ப பிரதான அளவிடையிட சிறிய பருமன் எடுக்கணும். வேணியர் பூச்சியத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பிரதான அளவிடையிட சிறிய பருமன். அப்ப என்ன வரும்? 6 மில்லிமீட்டர். பொருந்தும் வேணியர் பிரிவு, எத்தனாவது வேணியர் பிரிவு பிரதான அளவிடை கோட்டோட பொருந்தின? 2வது. தர இழிவெண்ணிக்கை 0.04. எனவே விட 6.08 மில்லிமீட்டர் என்று வரும். விட என்ன வரும்? 6.08 மில்லிமீட்டர். என்ன செஞ்சோம்? 8வது வேணியர் 2வது பிரிவு பிரதான அளவிட 8வதோட பொருந்துதா? பொருந்தட்டுமே. அது அதோட பொருந்தினாடா அடுத்தது என்ன இருக்கணும்? இது கொஞ்சம் பக்கத்துல இருக்கணும். அதுக்கு அடுத்தது இது பக்கத்துல இருக்கணும். அப்ப வேணியர் பூச்சியம் எது பக்கத்துல இருக்கின்றா? பிரதான அளவிட 6க்கு பக்கத்துல இருக்குது. அப்ப பிரதான அளவிட வாசிப்பா நீங்க 6 எடுக்கணும். அடுத்தது எத்தனாவது வேணியர் பிரிவு பொருந்தது? 2. அப்ப அந்த 2ஆல இழிவெண்ணிக்கையால பெருக்கி வரும். இதான் நம்ம வாசிப்பு காண்ற மெத்தட். சரியா? அல்லது இந்த கேள்விக்கு இப்ப நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னா, நல்லா பாத்தீங்கன்னா இங்க நான் படத்தை கீறி இந்த கேள்வியை செய்து காட்டேன். இப்படியெல்லாம் கீறிக்கிட்டுலாம் இருக்காம சிம்பிளா எப்படி செய்யலாம்னா, இந்த மாதிரி கேள்விகளை நாம எப்படி கொஞ்சம் சிம்பிளா செய்து கொள்ள முடியும் என்றால், நீங்க என்ன செய்யுங்கன்னா, வாசிப்பு கேட்டால் டிரெக்டா பிரதான அளவிட வாசிப்பு பொருந்தும் வேணியர் பிரிவு தர இழிவெண்ணிக்கை, இதான சமன்பாடு. சோ நீங்க என்ன செய்யுங்கன்னா, பிரதான அளவிட வாசிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு படமெல்லாம் கீறிட்டு தேவையில்லை. வேணியர் எத்தனாவது பிரிவோட பொருந்துதுன்னு யோசிங்க. 2வது பிரிவு 8வது பிரிவோட பொருந்துதா? ஆக நீங்க என்ன செய்யுங்கன்னா, பிரதான அளவிட 8வது பிரிவுல இருந்து வேணியர் 2வது பிரிவை கழிங்க. அதுதான் பிரதான அளவிட வாசிப்பாரி. அடுத்தது பொருந்தும் வேணியர் பிரிவு. எத்தனா வேணியர் பிரிவு பொருந்துது? 2வது. இழிவெண்ணிக்கை 0.04. அப்ப என்ன வரும்? 6.08 வரும். அப்படி வேணியரின் 2ஆம் பிரிவு பிரதான அளவிடையின் வேணியரின் 2ஆம் பிரிவு பிரதான அளவிடையின் 8வது பிரிவோட பொருந்துதுன்றால் நீங்க 8ல இருந்து அந்த 2 கழிச்சு விடுங்க. கழிச்சு விட்டீங்கன்னா 6.08 அப்படின்னு வரும். அதோட பொருந்துற வேணியர் பிரிவை இழிவெண்ணிக்கையால பெருக்கி கூட்டி விடுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா சரி. பொதுவா இப்படி கேள்விகள் வரக்குள்ள இந்த மாதிரி நீங்க டீல் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் வந்தா இப்படி படத்தை போட்டு யோசித்தா சரி. அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. படத்தை போறது அவ்வளவு பெரிய விஷயமா இல்லையா? 8வதோட 2வது பொருந்துது. இப்ப யோசித்தீங்கன்னா சரி. ரைட். இப்ப இதுல உதாரணமா, இப்ப உதாரணத்துக்கு இந்த ஒரு சிமுலேஷனை பார்ப்போம். இப்ப இதுல பாருங்க, இந்த உண்மையா ஏன் நாம இதை இப்படி கழிச்சம்ங்கிறதுக்கு நீங்க சிம்பிளா புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப இதுல பிரதான அளவிடையில 9 பிரிவுகளை 10ஆ பிரிச்சிருக்கிறோம். இந்த படத்தை பாத்தீங்கன்னா விளங்கும். எல்லாம் பாருங்க. இப்ப இந்த பிரதான அளவிடையில 9 மில்லிமீட்டர் உதாரணம் சொல்லுமே, 0, 1, 2, 3 வச்சுக்கோமே. இப்ப இந்த 9 மில்லிமீட்டர் இது 1 சென்டிமீட்டர்.
இதை நம்ம 10 துண்டா பிரிச்சிருக்கிறோம். இதை நம்ம வளமையா யூஸ் பண்ற வேணியர் இடுக்குமானி இல்லையா? இப்ப இந்த வேணியர் இடுக்குமானியில இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, நான் என்ன செய்யறேன், இதுல அதை விடுவோமா? கொஞ்சம் சிக்கல் படுத்துது, டைம் இல்லை, நான் கொஞ்சம் விடுறேன். எனிவே நம்ம அடுத்த கேள்விக்கு வருவோம். வேணியர் இடுக்குமானி மாதிரி இன்னும் ஒரு கேள்வியை பார்ப்போம். எஸ், 7வது கேள்வி கோலமானி தொடர்பான கேள்விக்குள்ள வருவோம். நான் அடுத்த கேள்வியில பார்ப்போமா? 7வது கேள்வி சொல்லுங்க பார்ப்போம். இந்த 7வது கேள்விக்குரிய விடன் எடுத்தீங்க. யா, என்ன? அருகிலுள்ள உருவில் நுண்மானி திருகு கணிச்சியின் புரியடை தூரம் 1 மில்லிமீட்டர், வட்ட அளவிடை 100 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதை கொண்டு சிறு துளை ஒன்றின் ஆழம் அளக்கப்பட்டது. இதன் போது காட்டும் வாசிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கோலமானிட வாசிப்பு என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. புரியடை தூரம் 1 மில்லிமீட்டராம். புரியடை தூரம் 1 மில்லிமீட்டர், வட்டப்பிரிவுகள் எண்ணிக்கை 100. இந்த மாதிரி தரவுகள் தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், கோலமானியில நுண்மானி திருகு கணிச்சியில இழிவெண்ணிக்கைக்கான சமன்பாடு, இழிவெண்ணிக்கைக்கான சமன்பாடு எடுத்தீங்கன்னால் புரியடை தூரத்தின் கீழ் வட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை என்பதுதான் இழிவெண்ணிக்கைக்கான சமன்பாடு இல்லையா? அந்த வகையில இவர புரியடை தூரம் 1 மில்லிமீட்டர், வட்ட பிரிவுகளோட எண்ணிக்கை 100. வட்ட பிரிவுகளோட எண்ணிக்கை 100. ஆக புரியடை தூரம் 1 மில்லிமீட்டரை வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை 100ஆல பிரிச்சம் என்றால் 0.01 மில்லிமீட்டர் வரும். அப்ப இந்த கோலமானிட இழிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர். சரியா? இப்ப இதுல வாசிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க, வாசிப்பு எடுக்கிறோமா? முதலாவது விடயம், கோலமானியில வாசிப்பு எடுக்கக்குள்ள நம்ம அவதானிக்க வேண்டியது என்னென்றால் பிரதான அளவிடையில வாசிப்பு, பிரதான அளவிடையில வாசிப்பு, அதே போல பொருந்தும் வட்ட பிரிவு தர இழிவெண்ணிக்கை என்று பொதுவாக சமன்பாடு யூஸ் பண்ணுவோம். பிரதான அளவிடையில வாசிப்பு என்னன்னு கேட்டால் இது 0. சரியா? இது 0. 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், 3, இது 4, இது 3, இது 4. சோ நீங்க என்னத்தை எடுக்கணும்? இந்த வட்ட அளவிடை பிரதான அளவிடையில 3க்கும் 4க்கும் இடையில இருந்தால் இதுல சிறிய பருமனத்தை நீங்க எடுக்கணும். அதாவது பிரதான அளவிடையில வாசிப்பாக நீங்க 3 எடுக்கணும். சில பேருக்கு டவுட் வர, 4க்கு பக்கத்துல நிக்குது, 4 எடுக்க இயலாதா, இப்படிலாம் டவுட் வர்றது. ஸோ 3க்கு 4க்கு இடையில இருந்தா சின்ன பருமனத்தை எப்பயுமே எடுக்கணும். அப்ப பிரதான அளவிடையில வாசிப்பு 3. அடுத்தது சரியான பொருந்தும் வட்டப்பிரிவுக்கு வருவோம். எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. கோலமானி 0லிருந்து கீழுக்கு நகருதுண்டால் அது எதிர் திசையில சுழற்றப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். எல்லாம் பாருங்க, இங்க நான் ஒரு கோலமானியை எடுத்திருக்கிறேன். இந்த கோலமானியில சரியா, இது கோலமானி. இப்ப இந்த கோலமானியில வெளிச்சம் அறிகிறது.
பூச்சிய பிரிவை நீங்க பார்க்கலாம் இல்லையா? பூச்சியம். அதே போல இங்க வட்டப்பிரிவையும் பார்க்கலாம். இந்த வட்டப்பிரிவு இப்படி இருக்குது. இப்ப நான் இந்த வட்டப்பிரிவை காட்டுறேன். இருந்தா இன்னும் கொஞ்சம் தெளிவா விளங்கும் நினைக்கிறேன். யா, இப்ப பூச்சியம் இப்படி இருக்குது. இப்ப பாருங்க, இந்த கோலமானியை நான் வந்துட்டு சுழற்ற போறேன். இப்ப இதுல என்னன்னா, சரியா பூச்சியத்தை காட்டுற பெஸ்ட்டுக்கு நீங்க பார்க்கலாம். இப்ப வட்ட அளவுடைய பூச்சியம் விளங்குதா? வட்ட அளவுடைய பூச்சியம் இந்த அரிக்குது, இந்த அரிக்குது, சாரி, இந்த அரிக்குது. இப்ப என்ன பாயிண்ட்னா, நான் இப்படி திருப்பினேன்டா, மேலுக்கு போற மாதிரி திருப்பினேன்டா. இப்ப நான் மேலுக்கு போற மாதிரி திருப்புறேன். திருப்பக்குள்ள இந்த பூச்சியத்திலிருந்து எப்படி திரும்புது பாருங்க. இந்த பிரதான அளவுடைய தொட்டு கொண்டிருக்குது பூச்சியம். இப்ப நான் இதை மேலுக்கு போற மாதிரி திருப்பக்குள்ள பூச்சியத்திலிருந்து 10 வரும், 20 வரும், இப்படி வரும். இப்ப மேலுக்கு போகும் பாருங்க. மேலுக்கு போற விலங்குதான் உங்களுக்கு. மேலுக்கு வந்துட்டா இல்லையா? பூச்சியத்திலிருந்து 10, 20 வரும். இதே இது இந்த கோலமானியை பொறுத்த வரையில, இப்ப இந்த கோலமானியில இப்ப இங்க பூச்சியம் இருக்கு. இப்ப இந்த கோலமானியை நான் கீழுக்கு நகர்த்த போறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. கீழுக்கு அசைக்க போறேன்னா நான் இப்படி திருப்பு, மாறி திருப்புவேன். இப்ப நான் மாறி திருப்பக்குள்ள என்ன நடக்குன்னு பாருங்க. பூச்சியத்துல இருக்குது. இப்ப நான் மாறி திருப்பக்குள்ள, சரியா, மாறி திருப்பக்குள்ள பூச்சியத்தில் இருந்தது ஒரு சின்ன ஒரு பிரிவால திருப்புறது எங்க வருவது? 90க்கு வருவது. சோ பூச்சியத்திலிருந்து நாமெல்லாம் பார்த்துடாங்க. சரியா, பூச்சியத்தில் இருக்குது பட்டாள விடையில பூச்சியம். பூச்சியத்திலிருந்து நான் சாட திருப்பக்குள்ள 90 வரும், 80 வரும், 70 வரும், குறைஞ்சிக்கிட்டு போகும். விளங்குதா? இந்த டைம்ல தான் இவர் என்ன செய்யறாரு? கீழுக்கு நகர்றாரு. இப்ப பாருங்க, கீழுக்கு போன விளங்குதா? கீழுக்கு போயிட்டு. அப்ப கீழுக்கு நாம கோலமானியை வந்துட்டு சுழற்றும் போது கீழ் நோக்கி நாம நகர்த்தி இருக்கிறோம்னா அர்த்தம் என்ன? ரைட், அத பூச்சியத்திலிருந்து என்ன, அதுல பருமன் குறையிற மாதிரி சுழற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால பொதுவா கீழ் நோக்கி நகரும் போது பொருந்தும் வேணியர் பிரிவுண்டு எழுதாமல் நாம எப்படி எழுதுவோம்? வட்ட பிரிவுகள், மொத்த வட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை மைனஸ் பொருந்தும் வட்ட பிரிவு தர இழிவெண்ணிக்கைன்னு எழுதுவோம். அப்படித்தானே? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தியரி படிக்கக்குள்ள பொதுவாகவே இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆக இங்க இது கீழ் நோக்கி நகர்ந்திருக்குது. பொருந்தும் வட்டப்பிரிவு 90. சோ நீங்க என்ன செய்யணும்? மொத்த வட்டப்பிரிவுகளோட எண்ணிக்கை 100ல இருந்து கீழ் நோக்கி இருக்கிறதால் நகர்த்தப்பட்டதால 100ல இருந்து நீங்க 90 கழிச்சு அதைத்தான் இழிவெண்ணிக்கையால பெருக்கணும். ஆக இந்த கேள்விக்கு பொருத்தமான விட என்ன வரும்? 3 தசம் 110 மில்லிமீட்டர் வரும். அப்ப இந்த கேள்வி பொருத்தமான விட இரண்டாவதாக அமை. ஓகேயா? ரைட், இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப இதுல தொடர்ச்சியா நாம என்ன செய்வோம்னா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு, அடுத்த ஒரு கிளாஸ் வந்துக்கிட்டு பெரும்பாலும் உங்களோட டெலிகிராம் குரூப்ல அதே போல வாட்ஸ்அப் சேனல்ல வந்துக்கிட்டு அடுத்த கிளாஸுக்குரிய டைமை வந்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரியானே? அதே போல இந்த கிளாஸஸ் தொடர்பாக இங்க நடக்கிற இந்த விடயத்தை ஏனைய மாணவர்களுக்கும் கட்டாயம் எத்தி வைங்க. இருக்கக்கூடிய குரூப்புகள் சேனல் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க கிளாஸ் சம்பந்தமா. ரைட், இப்போ அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு இந்த பேப்பரை தொடர்ச்சியான ஒரு டிஸ்கஷனை நாம செய்வோம். அதுல முக்கியமான இன்னும் இதை விடவும் முக்கியமான நிறைய விஷயங்களை நாம குறிப்பா இந்த நேர்கோட்டு இயக்கம் அதே போல தொடர்பான ஷோர்ட்டான மெத்தடுகள் இது எல்லாத்தையும் நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? அடுத்த ஒரு கிளாஸ்ல இதுல தொடர்ச்சியா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப கட்டாயம் இந்த கிளாஸஸ் தொடர்பான விடயங்கள், இப்ப நடக்கிற இந்த செமினார் தொடர்பான இந்த விடயத்தை ஏனைய மாணவர்கள் எத்தி வைங்க, அவங்களும் பிரயோசனப்படட்டும். முதலாவது உங்களுக்கு பிரயோசனம் அருந்திக்கா
ஓகே ஃபைன். இப்போ நம்ம இதில் தொடர்ச்சி இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல செய்வோம். ஏனைய மாணவர்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், நம்முடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் இதில் ரெண்டு லிங்கும் வந்துட்டு இதில் போடப்பட்டிருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போயோ அல்லது அதில் நம்முடைய டியூட்டுக்குரிய பிடிஎஃப்பும் அங்கே போடப்பட்டிருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், வேற எதுவும் விடயங்கள் இருந்தாலும் தெரியப்படுத்திக் கொள்ளுங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னொரு விஷயம் நம்ம மெயினாக சொல்லிக்கொள்றேன், இதுக்கு பிறகு அடுத்தடுத்த கிளாஸ்கள் தான் உங்களுக்கு இன்னும் வந்துட்டு ரொம்ப பிரயோசனமா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றேன். ஏன்னா மெஷர்மெண்ட் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம். ரைட், மெக்கானிக்ஸுக்குள்ள போய் மெக்கானிக்ஸ்ல இருக்கிற சில முக்கியமான கேள்விகளை டிஸ்கஸ் பண்றது ரொம்பவும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.